அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. முதல் கட்ட பணிகள் எல்லாம் ரொம்ப மும்முரமாக நடந்து வருகிறது. 500 ஏக்கர்ல கார் பார்க்கிங் வசதியோட மிக பிரம்மாண்டமாக இந்த மாநாடு நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் புஸ்ஸி ஆனந்த் அவர்களை சென்டர்ல உட்கார வச்சு இந்த தாவேகா தற்குறிகள்லாம் சுத்தி நின்னு மஞ்சள் நீராட்டு விழாவ நடத்தி வருவத நம்மளால பார்க்க முடியுது. என்னது மஞ்சள் நீராட்டு விழாவா? யோவ்! என்னையா சொல்ற? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அப்படிதாங்க இருக்கு. கழுத்துல மாலைய போட்டு புஸ்ஸி ஆனந்த சென்டர்ல உட்கார வச்சு சுத்தி நின்னு இவங்க எல்லாம் அவருக்கு நலங்கு வைக்கிற மாரி ஏதோ ஃபங்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காய்ங்க. டேய்! நீங்க பெரியார கொள்கை தலைவர்ன்னு ஏத்துக்கிட்டவங்களாச்சே! நீங்க என்னடா கழுத்துல மாலைய போட்டுக்கிட்டு, பிராமணர்கள கூட்டுட்டு பூஜை பண்ணிக்கிட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே நமக்கு எழுந்துச்சு. அப்பதான் நம்ம ஒரு சில விடயங்கள பார்க்கும்போது, "பந்தக்கால் நடுவிலா" அப்படின்னு சொல்லி பந்தக்கால நட்டு, அதுக்கப்புறம் பிராமணர்கள கூட்டிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சு, பூஜைகள் எல்லாம் செஞ்சு, மந்திரங்கள்லாம் சமஸ்கிருதங்கள்ல ஓதி, பெரியார் அவர்கள் "நீ ஒரு பாம்பையும், பார்ப்பானையும் பார்க்கிற. ஒரு பிராமணனையும், பாம்பையும் நீ பார்க்கிறன்னா, பாம்ப விட்டுட்டு பாப்பான அடி. அந்த பாம்ப விட்டுட்டு அந்த பிராமணன அடி" அப்படின்னு சொன்னவர் தான் இந்த பெரியார். இந்த பெரியார கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்லி ஏத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய தற்குறிகள், அதே பிராமணர்கள தங்களுடைய மாநாட்டிற்கு பூசை செய்ய கூட்டிட்டு சமஸ்கிருதங்கள்ல மந்திரத்த ஓதி, இவனுங்க மாநாடு நடத்துறானுங்கன்னா, நீங்க என்ன மானாவுக்குடா பெரியார் அவர்கள, ஈவேரா அவர்கள கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி நான் சொல்லல. மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அந்த சில நாட்களுக்கு முன்னாடி இதே மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. அந்த முருக பக்தர்கள் மாநாட இந்து முன்னணியும், பாஜகவும் சேர்ந்து முன்னெடுக்குது. சங்கிகள் முன்னெடுத்த இந்த மாநாட்ல பிராமணர்கள் கூட்டிட்டு இதே மாதிரி மந்திரங்கள் ஓத வைக்கப்பட்டாங்களான்னு கேட்டா இல்ல. இதே மாதிரி பந்தக்கால் நடுவிழா அங்க நடந்துச்சான்னு கேட்டா இல்ல. அதாவது சங்கிகளே அத செய்யாம மாநாட்ட மட்டும் நடத்திட்டு கடந்து போய்ட்டானுங்க. ஆனா, சங்கிகளெல்லாம் ஓவர்டேக் பண்ணி, "நீங்க என்னடா சங்கித்தனம் பண்றது? உங்களுக்கு மேல நாங்க இறங்கி பண்றோம் பார்றா சங்கித்தனம்" அப்படின்ற அளவுக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய தற்குறிங்கள்லாம் இறங்கி வேற லெவல்ல சங்கித்தனம் பண்ணியிருக்காய்ங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 உண்ம. மேடையில மட்டும் வாய் கிழிய ஆர்எஸ்எஸ், பாஜகவுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய சிபிஐக்கு அஜித்குமார் அவர்கள் வழக்கை மாற்றி அமைத்ததற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு உங்க அண்ணன் பேசுவாரு மேடையில வாய்கிலிய. ஆனா உண்மையில என்ன பண்ணுவாங்கன்னா, பிராமணர்கள கூட்டிட்டு சமஸ்கிருதத்துல மந்திரத்த ஓத வச்சு, அவிங்கெல்லாம் சங்கி கிடையாது. நாங்க தான் முழுசா நனைஞ்ச முக்கா சங்கி அப்படிங்கிறத தாவேகா தற்குறிகள் நிரூபிச்சிருக்காய்ங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. கேட்டா சொல்லுவானுங்க. பெரியார் அவர்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கைய நாங்க கையில் எடுக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் முதல் மாநாட்டிலேயே சொல்லியிருக்காரே, இப்ப நீ என்ன பண்ணுவ? அப்படிம்பானுங்க. பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்ல. எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்ல. யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்ல. ஏன்டா டேய்! பெரியார் அவர்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கைய நீங்க கையில் எடுக்கல. பெரியார் அவர்களுடைய பெண்ணியம் சார்ந்த கொள்கைய நீங்க கையில் எடுக்கல. பெரியார் அவர்களுடைய சாதி மறுப்பு கொள்கைய நீங்க கையில் எடுக்கல. பெரியார் அவர்களுடைய பிராமண எதிர்ப்பு கொள்கைய நீங்க கையில எடுக்கல. ஆக மொத்தத்துல பெரியார் சொன்ன எத தான்டா நீங்க செய்வீங்க? பெரியார் பெண்களுக்கு கர்ப்பப்பை கூடாதுன்னாரே! அத நீங்க ஒத்துக்கிறீங்களாடா? பெண்கள் முடி நீளமா வச்சுக்க கூடாது. கிராப் பண்ணிக்கணும். ஆம்பளைங்க மாரி முடி வெட்டிக்கணும் அப்படின்னு சொன்னாரே! அத நீங்க ஏற்கிறீங்களாடா? ஒரு பெண் 2 கணவன்களை வைத்துக் கொள்ளலாம். தேவைப்பட்டால் 4 ஆசை காதலர்களை வைத்துக் கொள்ளலாம்னு சொன்னாரே! அத நீங்க ஏற்பீங்களாடா? அப்படிங்கிற கேள்வி எழுது. உங்க அண்ணன் எதுக்காக பெரியார கட்டிக்கிட்டு அழுகுறாரு தெரியுமா? ஆ வேற எதுக்காகவும் இல்ல. திரிஷாவோட ஃப்ளைட்ல போறதுக்கு
ரொம்ப பெரிய ஒரு உந்து சக்தியாக பெரியார வந்து கொள்கை தலைவரா வைத்திருக்கிறார்ல. அவர் வந்து திரிஷாவோட ஃப்ளைட்ல போறது தப்பு இல்ல. அப்படிங்கிறத தவிர்த்து வேற என்ன கொள்கையடா உங்க அண்ணன் வந்து பெரியார் கொள்கைய பரப்பிட்டாரு அப்படிங்கிறத கேட்டா, இவங்க கிட்ட பதில் இருக்காது. ஆக மொத்தத்துல இந்த தாவேகாவுடைய தற்குறிகள், இந்த புஷி ஆனந்த நடுவுல உட்கார வச்சு, சுத்தி நின்னு நலங்கு நடத்துறேங்கிற பேர்ல பெரியார் அவர்களை தூக்கி இந்த ஈவேரா அவர்களுடைய கொள்கையையும், கோட்பாட்டையும், சித்தாந்தத்தையும் தூக்கி குப்பையில எறிஞ்சது தான் மிச்சம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்கப்படாத உண்மை. ஒரு பக்கம் இவிங்க வந்து மாநாடு நடத்துறது, பந்தக்கால் நடுறது, பிராமணர்கள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு மந்திரம் ஓத வைக்கிறது அப்படின்னு சொல்லி இவிங்க ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், சமூக ஊடகங்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து அவதூறாகவும், கேவலமாகவும் இந்த தாவேகா தற்குறிகள் பேசி வருவதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. எதனாலடா இவனுங்க வந்து அண்ணன் சீமான வந்து இப்போ புடிச்சு நோண்டிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க? என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, சீமான் அவர்கள் வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி மரங்களின் மாநாட வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அப்படின்னதும் இவிங்களுடைய மாநாடு வந்து ஆகஸ்ட் 25. ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தக்கூடிய மரங்களின் மாநாடு வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா, அது வந்து ஒரு பேசு பொருளாக சமூக ஊடகங்கள்ல மாறிருச்சு. மக்களுக்கு மத்தியில சீமான் அவர்களுடைய மரங்களின் மாநாடு வந்து பேசப்பட்டுருச்சுன்னா, நம்மளுடைய மாநாடு வந்து பெரிய அளவுல பேசப்படாம போயிடுமே! அப்படின்னு தெரிஞ்ச இந்த தற்குறி அணில்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்கன்னா, சீமான் அவர்கள அட்டாக் பண்ணுவோம். சீமான் அவர்கள ஆபாசமா எழுதுவோம்ன்னு சொல்லி, அவர் நடத்தக்கூடிய மரங்களின் மாநாட பற்றி அவதூறா எழுத ஆரம்பிச்சுடுறானுங்க. அதுக்கப்புறம் ஆடு, மாடுகள் மாநாட பற்றி ரொம்ப கேவலமாக, தரைக்குறைவாக, ஆபாசமாக அதாவது இந்த ரூ. 200 ஊப்பிகள் தான் ரொம்ப ஆபாசமாக சமூக ஊடகங்கள்ல செயல்படுவாய்ங்க அப்படின்னு நீங்க தப்பா நெனச்சுட்டு இருக்கீங்க. அவிங்க மட்டும் இல்ல. அவிங்களுக்கெல்லாம் ஒரு படி மேல அவனுங்க. இந்த சங்கி கூட்டத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, சங்கி கூட்டத்த விட ரொம்ப கேவலமானவனுங்க தான் இவனுங்க. அத விட இந்த ஊப்பிக தான் இருக்கிறதுலயே ரொம்ப கேவலமா ஐடிவிங்கள ஆபாசமா எழுதுவானுங்கன்னு நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். அதெல்லாம் என்ன எழுதுறது? அடுத்தவன் குடும்பத்த பத்தி, அடுத்தவன் பொண்டாட்டிய பத்தி, அடுத்தவன் தங்கச்சிய பத்தி இந்த தாவேக்கா தற்குறிகள் எழுதுறதெல்லாம் நீங்க சமூக ஊடகங்கள்ல போய் பாருங்க. உங்களுக்கு அப்பதான் தெரியும் என்ன மாதிரி இவிங்களுக்கு பேரு விர்ச்சுவல் வாரியர்ஸாம். இவர் வச்சிருக்கிறாரு. இந்த மாரி ஆபாசமா அடுத்தவன் குடும்பத்த பத்தி எழுதுறவங்களுக்கு பேர் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்ப அண்ணன் சீமான் அவர்கள பற்றி ரொம்ப கேவலமாகவும், தரைக்குறைவாகவும், தரம் தாழ்ந்த விமர்சனங்கள சமூக ஊடகங்கள்ல வச்சுட்டு வரானுங்க. அதாவது இவனுங்க வாக்கரசியல நோக்கி 2026ல முதல்வர் கனவ நோக்கி விஜய் வந்து போயிட்டு இருக்காரு. ஆனா, அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்கால சந்ததியினர், இந்த ஆடு மாடுகள் மாநாடுன்றது இன்னைக்கு இருக்கிறவனுக்கு கிடையாது. 50 வருஷம் கழிச்சு வரப்போறவனுக்கு, மாடுன்னு ஒண்ணு இருந்துச்சா? அப்படின்றத அவன் பார்ப்பான். அடுத்து 100 வருஷம் கழிச்சு வர்றவனுக்கு, மரம்னு ஒண்ணு இருந்துச்சா? மரம்லாம் எங்க இருக்கு? மரத்த போய் பார்க்கணும்னா, நம்ம ஒரு 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் தாண்டி போணும் தம்பி. அப்படின்னு சுற்றுலா தலமாக்கிருவாய்ங்க. காடு, மரம், ஒரு மரத்த பார்க்கிறதுன்றது சுற்றுலா. அது வந்து ஒரு ஜூ மாதிரி. இப்ப விலங்குகள போய் நம்ம ஜூல பார்க்குறோம்ல, அது மாரி மரங்கள 100 வருடத்துக்கு பிறகு ஒரு 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் பயணிச்சு தான் போய் பார்க்க வேண்டும் என்கிற சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. மரங்களெல்லாம் அழிச்சிட்டு பிளாட்டு கீட்டு போட்டுட்டு அவன் அவன் வீட்ட கட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, எதிர்கால சந்ததியினருடைய வாழ்க்கையும் முக்கியம். அவங்களுக்காகவும் பேசணும்னு சொல்லி தான் இந்த ஆடு மாடுகள் மாநாடு, இந்த மரங்களின் மாநாடெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டுட்டு வராரு. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இந்த மரங்களின் மாநாடு நடக்கக்கூடாது. அத பற்றி மக்கள் பேசிறக்கூடாது அப்படின்னு இந்த தாவேகா தற்குறி கூட்டம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக கேவலமாக, தரைக்குறைவாக இந்த மரங்களின் மாநாடை பற்றி, ஆடு மாடுகளுடைய மாநாட பற்றிலாம் எழுதிட்டு வரானுங்க. இவனுங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல்ன்றது புரியவே புரியாது. ஏன்னா, இவனுங்க வந்து ஒரு கூட்டத்துக்கு போறோம். ஒரு துக்க கூட்டங்க. அஜித் குமார்ன்னு ஒருத்தன் செத்துட்டான். 25 பேர் செத்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் செத்ததுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறானுங்க. அது ஒரு துக்க கூட்டம் அது. அந்த துக்க கூட்டத்துல கொடிக்கம்பத்த வந்து திருடிட்டு போய் எடைக்கு போட்டு பீர் வாங்கி குடிச்ச, பேரிச்சம்பழம் வாங்கி திங்கிற இவனுங்களுக்கு அரசியல்னா என்னங்கிறது தெரியுமா நீங்க சொல்லுங்க? கொடிக்கம்பத்த திருடிட்டு போறானுங்க. பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சுட்டு போறானுங்க. இதெல்லாம் வந்து பண்றானுங்க அப்டின்னா, இவனுங்களுடைய அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு அவ்வளவுதான் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த காணொளிய பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நெறைய தாவேக்கா தற்குறிகளுக்கு இந்த காணொளிய கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே